வணக்கம். ப்ளவுஸ் கட் பண்றதுக்கு கை முதல் வெட்டணும். அது நம்ம வாட்டத்தை முதல் பிரிச்சு வச்சிருக்கணும். வாட்டனா ரைட் ஹேண்ட் சைடு கைவாட்டத்துல கை வெட்டிட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கைவாட்டத்துல பேக் வரும். நடு சென்டர் ஃப்ரண்ட் வந்துடும். ஸ்ட்ரெயிட் கோட்ல தான் இடையில தான் கை வெட்டணும். குறுக்கு இடையில கை வெட்டினீங்கன்னா கை சரியா வராது. அதுக்காக முதல் பார்த்துக்கோங்க. கரை இப்படி இருக்கணும். மடிப்பு நம்ம பக்கமா இருக்கணும். அந்த மடிப்பு நம்ம பக்கமா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு, அதுக்கு அடுத்து மடிக்கும் போது டபுள் ஃபோல்டு வந்துடும். வந்த உடனே ஸ்கைல் அளவு வச்சுட்டு ஒரு மார்க். இது எதுக்காகனா பிசிறு மடிச்சு தைக்கிறதுக்கும் எம்மிங் பண்றதுக்கும் இது 1.25 இன்ச்சு ஸ்கைல் அளவு இருக்கணும். அதுக்கப்புறமா பாடி மெஷர்மெண்ட்ல அவங்க ஸ்லீவ் லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு 7.5 கொடுத்துருக்காங்க. 1/2 இன்ச்சு மட்டும் கூட்டிட்டு 8 இன்ச் வச்சிடணும். இதுலயே மெஷர்லயே நம்ம 1/2 இன்ச்சு கூட்டிட்டோம். அதனால தையலுக்காக நம்ம தனிப்பட்ட முறையில கூட்ட வேணாம். கை லூஸ் 12. அந்த 12 இன்ச்சுல ஒரு பாதி அளவு 6. அந்த 6 வச்சுட்டோம். சென்டர் பகுதி 3. இந்த எப்பவுமே சென்டர் இதுல என்ன வருதோ அதுல பாதி அளவு நம்ம பிரிச்சிடணும். அந்த 3 இன்ச்சு தான் கையளவா இங்க ஆமுல் கீழ் அளவு. இந்த ஆமுல்ல இருந்து கீழ் அளவு வரும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இங்க ஒரு கோடு போடுறீங்க. மொத்தம் ஒரு ஸ்லீவ் கட் பண்றதுக்கு 3 கோடு கம்பல்சரி வரணும். அப்பதான் வெட்ட முடியும். இப்ப ஆமுலோட சுற்றளவு 17 இன்ச்சு. 17னா 8.5 இன்ச்சு வைக்கணும். இதுல கூட்டவும் தேவையில்ல, குறைக்கவும் வேணாம். அந்த 8.5 இன்ச்சு அப்படியே வச்சுட்டு இதுக்கு அதுக்கும் கிராஸ் கோடு. இப்போ இதுல எவ்வளவு இருக்குது? கரெக்டா 8 இருக்கா? இந்த டேப்பை டபுளா மடிச்சுட்டு நீங்க கணக்கெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. இப்போ 4.25 சென்டர் பகுதி. இதுல இருந்து 1/2 இன்ச்சு மேலையும் 1/2 இன்ச்சு கீழையும் இப்படி வெட்டும் போது நமக்கு சரிப்பட்ட முறையில கை ஸ்லீவ் சுருக்கம் இல்லாம வரும். 1.5 இன்ச்சு இதுக்கு அதுக்கும் அப்படியே இப்படி வந்துட்டு லைட்டா அப்படியே கீழே எடுத்துக்கணும். இவ்வளவுதான். இது பின் கை வாட்டம். அதே முன் கை வாட்டத்துல இப்படி வரணும். இப்போ இதுல இருந்து ஒரு தட்டை நம்ம பிரிச்சு எடுத்துக்கணும். 2 கைக்கும் முன் கையின் ஆழம். இவ்வளவுதான். இந்த சென்டர் பகுதி தான் இந்த டாட் பிடிக்கிற இடத்துல வரும். இப்படி போடும்போது உங்களுக்கு கரெக்டா கவர் தட்டு தெரியும். இது முன் கை, இது பின் கை. இதுக்கு அடுத்து பேக்கு. அதே ஸ்கேல் அளவு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மடிச்சு தைக்கிறதுக்கு முதுகின் உயரம் 16, 1/2 இன்ச்சு தையலுக்கு கூட்டி 16. பேக்கை இவங்க நல்ல இறக்கம் கேட்டிருக்கிறாங்க. இங்க ஒரு கோடு. ஷோல்டர் 17 இன்ச்சு. பேக் லோ 10. பேக் லோ 10 வரும்போது ஷோல்டர்ல இருந்து 4 இன்ச்சு மைனஸ் பண்ணும். 17ல 4 இன்ச்சு மைனஸ் பண்ணும் போது எவ்வளவு இருக்கும்? மீதி 13. அப்போ ஒரு பாதி அளவு 6. இந்த 6 அப்படியே ஆமுல் அளவா வைக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு கணக்கு போட்டுதான் வெட்டணும்னா நீங்க 6ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. இப்படி வரும்போது இந்த 6ல 3 இன்ச்சு ஷோல்டர் வரும். 1/2 இன்ச்சு தையலுக்கு. அப்ப 3. மீதி இருக்கிறது எவ்வளவு இருக்கும்? 3 இன்ச்சு. இவ்வளவுதான். பேக்லோ 10. இதுலயே 1/2 இன்ச்சு உள்ள கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கணும். எதுக்காகனா தையல் போடும்போது கரெக்டா 3 இன்ச்சு வந்துடும். இந்த டேர்னிங்லாம் கரெக்டா 1 இன்ச்சு வரணும். அப்பதான் இந்த ஷேப் அழகா வரும்.
நமக்கு ஷோல்டர் எப்பவுமே டவுன் சைட்ல தான் வரும். 1/4 இன்ச்சு ஷோல்டர் கிராஸ் வெட்டணும். இப்ப இதுல 6 வருதா, 1/2 இன்ச்சு விட்டாச்சு, தையில விட்டுட்டு 6 இன்ச்சு, அப்ப சென்டர் பகுதி 3. அதே மாதிரி இங்க 3 இன்ச்சு வச்சு இதுல இருந்து இதுதான் வெட்டணும், வரையணும். இப்போ பாடி சைஸ் 41னா ஒரு பாதியின் அளவு 10.25. இதுல கூட்டவே தேவையில்லை, பேக்ல ரொம்ப கூட்ட தேவையில்லை, ஃப்ரண்ட்ல தான் கூட்டணும். 36 இதுல 2 இன்ச்சஸ் கூட்டிக்கணும்னா 38, அப்போ 9. ஆமுல் அளவு 17. அந்த 17 இதுல வருதா, 8.5 இன்ச்சு வருதான்னு பாத்துக்கணும். வந்துடுச்சா? இப்போ நம்ம கை வெட்டினதையும் வச்சு பாத்துக்கணும். அர்காட் பண்ணிருக்கிற இடத்துல இருந்து அப்படியே பேக் கை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இத அப்படியே இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இப்பதான் ஓபன் பகுதி. இது ரெண்டும் மடிப்புல முடிஞ்சிச்சு. ஸ்கைல் அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. மார்பின் உயரம் 14, 1/2 இன்ச்சு தையலுக்கு கூட்டிட்டு 15. நான் உங்களுக்கு அளவு எடுக்கிறதும் சொல்லித்தரேன். ஷோல்டர் அதே அளவு தான், 6 இன்ச்சு. ஃப்ரண்ட் கை மட்டும் பேக்ல 6 வச்சோம், ஆனா ஃப்ரண்ட்ல 6 தான் வைக்கணும். எதுக்காக 1/2 இன்ச்சு மைனஸ் பண்றேன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. எட்டு இன்ச்சு ஃப்ரண்ட் லோ. இப்போ பாடி சைஸ் 10.25 வச்சோம் இல்லையா பேக்ல, அந்த 10.25 அப்படியே வச்சுட்டு அங்க இருந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. அவ்வளவுதான். செஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம லூஸ் கொடுக்குறோம், பேக்கு கிடையாது. அதே மாதிரி ஆமுல்ல ஃப்ரண்ட் சைட்ல ஒரு 1/2 இன்ச்சு. இது ஃப்ரண்ட் கவர் தட்டு. ஏன்னா லேடிஸ்க்கு ஃப்ரண்ட்ல வந்து பள்ளமா இருக்கும். அந்த 1/2 இன்ச்ல கரெக்டா வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அப்படியே சென்டர் இப்படி கோடு போட்டுக்கோங்க. இப்ப இந்த அளவு கண்டுபிடிக்கணும். இதுல எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். 3 இருக்கா, 3ல 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. சென்டர் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு வர டாட்டே. கேஷுவலா எல்லாருக்குமே 2 இன்ச் வச்சுட்டு இங்க 1.5 வைங்க. இங்க இருந்து 3 வந்துருச்சா? இப்ப உங்க அளவு இத பாருங்க, கரெக்டா 1.25 வரும். பாயிண்ட் 3. இப்ப 36. அப்ப ஒரு பாதி அளவு 9.5. 9.5 இதுல கரெக்டா வருதா பாருங்க. 5.5 வருதா? 5.5யும் ஒரு 3 எவ்வளவு ஆகுது? 7, 8, 9, 10 ஆயிடுது. இவ்வளவுதான் உங்க அளவே. இப்படி போடும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுலயே இன்னும் நுணுக்கமாவும் தைக்கலாம்.
ஃப்ரண்ட்டே எப்பவுமே இப்படி தட்டி விடணும். அப்படி தட்டி விட்டீங்கன்னா இப்ப இந்த டாட் எங்க போடுவீங்க, இதுல இருந்து 1/2 இன்ச் வச்சிடணும். வச்சுட்டு இங்க இருந்து டாட்ல சென்டர்ல இருந்து கரெக்டா 2 இன்ச் வைங்க. ஏன்னா சில பேர் கூரா வேணாம், எனக்கு ஷேப் இருக்கணும் ஆனா இல்லாத மாதிரியும் இருக்கணும்னு வாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தைக்கணும். இங்க இருந்து 2 இந்த பாயிண்ட்டுக்கு, அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து வரும்போது 2 இப்படி கிராஸ் ஆங்கிள் இப்படி வரணும். இவ்வளவுதான். இப்படி போடும்போது உங்களுக்கு அழகா இருக்கும். இப்ப நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. பேக்கு, இந்த பேக்கை இப்படி வச்சு இப்படி போடும்போது ஃப்ரண்ட் தனியா தெரியுதா? இப்போ கவர் தட்டு உங்களுக்கு இது மட்டும் 1/2 இன்ச். இந்த 1/2 இன்ச் நம்ம இங்க டாட் பிடிக்கும் போது இது கரெக்டா இப்படி உக்காந்துரும். அப்ப லூஸே வராது. இப்போ இதை வச்சுட்டுதான் பட்டியே. ரொம்ப ஈஸி. பட்டி வெட்டுறதுக்கு தான் 1008 கணக்கு போடுறாங்க. ஒண்ணுமே இல்லை. இந்த டாட்டை இப்படி மடிச்சு ஒரு பின்னு போட்டுக்கோங்க. இப்படி வைங்க. இது நீங்க மடிக்கிற துணி. அந்த துணி நீங்க இந்த பட்டியிலேயே மடிப்பீங்க. அப்போ கரெக்டா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு கரெக்டா இங்க இருந்து 1 இன்ச் இந்த டாட்ல சரி பாதி 1/2 இன்ச் தான் வரணும். அதே மாதிரி இப்படி எடுத்து பார்த்துட்டு இதுல 1/2 இன்ச். இவ்வளவுதான் பட்டி. இப்போ நான் வச்சே காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு வந்துருச்சா? இவ்வளவுதான். இதுக்கு அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு கொக்கி பட்டி ஐப்பட்டி இருக்கு. இருக்கிற துணிக்கு ஏத்த மாதிரி நம்ம வெட்டிக்கணும். இந்த துணி இருக்கு 2.5 இன்ச் வச்சா ஐப்பட்டி, 2 1/2 இன்ச் தையலுக்கு. இத ஜாயின் பண்ணி தச்சுக்கணும். இது அப்படியே கொக்கி பட்டி 1.5 இன்ச் கொக்கி பட்டி. எல்லா துணியும் ஸ்ட்ரைட்ல தான் போடணும், குறுக்க போடக்கூடாது. கழுத்து கிராஸ் பீஸ். அஞ்சு பீஸ் 6 பீஸ் இருக்கு கிராஸ் பீஸ். அவ்வளவுதான் பிளவுஸ். பிளவுஸ் இப்ப வெட்டி முடிச்சிட்டோம். இப்ப அடுத்த இதுக்கு போலாம். முதல்ல நம்ம வெட்டினதை கரெக்டா லெவல் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் டென்ஷன் இல்லாம தைக்க முடியும். ஃபர்ஸ்ட் கை, நம்ம கை தானே வெட்டணும், அதனால கை. அதுக்கு அடுத்து பேக்கு, நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்காக பேக்கு. இதை 2 ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கு அடுத்து எடுக்கிறது ஃப்ரண்ட். ஒரு பிளவுஸுக்கு மெயினா இருக்கிறது கை, பேக்கு, ஃப்ரண்ட், பட்டி. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கொக்கி பட்டிக்கு 1.25 இன்ச்ல கொக்கி பட்டிக்காக வெட்டி வச்சிருக்கோம். இது 2.5 இன்ச் ஐப்பட்டிக்கு. கழுத்து கிராஸ் பீஸ் வெட்டி காட்டி இருந்தேன். அந்த வெட்டி காட்டினதை இப்ப தச்சு காட்டியிருக்கேன் பாருங்க.
அந்த தச்ச அளவு நம்ம எப்படி தச்சிருக்கிறோம், அந்த 1 இன்ச்சு பட்டி நம்ம எங்க வச்சிருக்கோம், இது இருக்கு பாருங்க. 1 இன்ச்சு பட்டினா கொக்கி வச்சு தைக்கிறதுக்காக தைக்கிற பட்டி. 2.5 இன்ச்சு வெட்டி இருந்தேன், அது ஐப்பட்டி. அதுலயே நான் வி வச்சிருக்கேன் பாருங்க. கொக்கிக்கு நம்ம நூல் கட்ட வேண்டியதில்லை, வி வச்சு தைச்சோம்னா அப்படியே கொக்கி போட்டுக்கலாம். ஃப்ரண்ட், அந்த ஃப்ரண்ட்ல டாட்டோட நம்ம எப்படி தச்சிருக்கிறோம், இதுதான் பட்டி. பேக் பொசிஷன் கரெக்டா அந்த 1 இன்ச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சு மடிச்சு வச்சு தச்சிருக்கிறேன். கிராஸ் பீஸ் வெட்டினேன் பார்த்தீங்களா, கழுத்துக்கு நெக்குக்கு கிராஸ் பீஸ் வச்சு தச்சிருக்கேன். கையை கரெக்டா நம்ம 1.25 இன்ச்சு நம்ம வெட்டணும். அந்த 1.25 இன்ச்சு மடிச்சு எம்மிங் இல்லாம ஃபோல்ட் பண்ணி கை தச்சிருக்கோம். அந்த 6 பார்ட்ஸ் வந்து தனித்தனியா நம்ம வெட்டினதை 6த்தையும் நம்ம ஒட்ட வச்சிருக்கோம். ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.